இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஃபேன், இது வந்து ஸ்டாண்டிங் ஃபேன். இந்த ஃபேனில் வந்து கெப்பாசிட்டர் போயிடுச்சு. இதனுடைய சிம்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா, அதில் ஒரு ஹம்மிங் சவுண்ட் இருக்கும். அப்புறம் ரொட்டேட் ஆகாது, ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகாது. இப்போ வந்து நான் கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை நல்லா டைட் பண்ணிடுறேன். அப்புறம் இதை டேப் வச்சு கொஞ்சம் சுற்றிடணும். இப்போ நம்ம வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி புது கெப்பாசிட்டர் மாற்றின பிறகு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா பார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் 1 வச்சுருக்கேன். இப்போ நம்பர் 3 மோட்டார் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து ரொட்டேட் ஆகுது. முன்னாடி கொஞ்சம் கூட ஓடாமல் இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா வந்து ரொட்டேட் ஆகுது. இதில் வந்து இந்த கெப்பாசிட்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் இதனுடைய கெப்பாசிட்டி போயிடுச்சு அப்படின்னாக்கா அதோடைய சிம்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்மிங் சவுண்ட் இருக்கும், ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து டோட்டலாக வந்து ரன் ஆகாமல் இருக்கும். இதுக்கு நீங்களே வீட்டிலே இது மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது நம்ம செலவினங்களை குறைச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.